பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த யோவான் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செயின்ட் ஜான் சாப்டர் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவது வசனம்தான். சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 105ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மை பரிசுத்தப்படுத்தும் இந்த வசனம் தான். இந்த வசனம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்கவே முடியாது. ஏன்னா உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சங்கீதம் தெளிவாக ஆண்டவர் நம்மளோட கூட நிறைய விஷயங்களை கர்த்தர் சங்கீதத்தில் பேசியிருக்கிறார். அதேபோல் பரிசுத்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். அந்த உபதேசத்தினால நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இயேசுவின் ரத்தத்தினால நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அது ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் இயேசுவின் நாமத்தினால் அவருடைய ஆவியினால் நம்ம சுத்தமாக்கப்படுகிறோம் என்று யூதா எழுதின நிருபத்தில் 20-21 வசனம் நம்ம பார்க்கிறோம். இந்த விதத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். அவருடைய சீஷர்களுக்காக கர்த்தர் மன்றாடுகிறார். அவருடைய அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருத்தருக்காக பிதாவை நோக்கி ஏசப்பா மன்றாடுகிறார். இன்றைக்கி இந்த ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாருன்னா என்னை கரம்பிடித்து தூக்கி விடுகிறவரும் அவர்தான். எனக்காக பிதாவை நோக்கி மன்றாடி பரிந்து பேசுகிறவன் அவர்தான். எனக்கு பிரியமானவர்களே, அந்த வசனத்தை நாம் நேசிக்கும் போது தான் சத்தியமாக மாறுகிறது. அந்த வசனத்தை நாம் நேசிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளெல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கும். நம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த வசனத்தை நேசிக்க நேசிக்க நாம் பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது. இதே பரிசுத்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்கிறாரு. அந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு ஆசத்தை கொடுக்கக்கூடியது. எனக்கு பிரியமானவர்களை, இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், மிகுந்த கவனமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகுந்த ஆண்டோடைய அன்போடு கூட காணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஏசப்பா இல்லைன்னு அந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நாம் மனம் திரும்புவதில் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை ஆஸ்வதமாக இருக்காமல் போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், வசனத்தை அவங்க நேசிக்கிறதில்ல. ஜெபம் பண்ணுறாங்க, பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஆனால் வசனம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் பார்க்க முடியாமல் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், தயவு செய்து மனம் திரும்பிடுவோம். அழகாக சொல்ல பாருங்க, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வசனம் பார்த்து தன்னை காத்துக்கொள்கிறதுனால தானே. அப்போ அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்பத்தை கொண்டு வருது தானே. அதே இன்னொரு வசனம் சொல்லுது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனப்படி என்னை உயிர்ப்பையும் என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த உயரத்தில் பார்க்குறோம், உங்களுடைய வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்க முடியும், என் கண்களை திறந்தரலும். அழகாக சொல்கிறார் பாருங்க, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது என்று சொல்கிறாரு. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்க நாணமுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. அந்த வசனம் தாங்க. வசனம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். வைராக்கியம் நமக்குள்ள உருவாகிறது. வசனத்தை நேசிக்காமல் இஷ்டம்போல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களே என்ற ஒரு சிலரை குறித்து நமக்குள்ள வைராக்கியம் வருது. அழகாக பார்க்குறது வசனம் சொல்லுது, உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அழகாய் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறார். மனம் திரும்பிடுவோங்க. இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வசனமே சத்தியம். ஆமாம், அந்த வசனம் தான் நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அதனால் தயவுசெய்து மனம் திரும்பிடுவோம். உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த சத்திய வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும். இந்த வசனத்தை நேசிக்க நேசிக்க பரிசுத்தமாக்கும். இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க பரிசுத்தமாக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் இதை வாசிக்கிறவர்கள் கேட்கிறபடி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அப்படின்னு சொல்லிக்கிறார் பார்க்குறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் 19வது வசனம் தெளிவாக சொல்லிக்கிறது, இவைகளும் ஒன்று கூட்டினா அவங்களுக்கு வாதை வரும், குறைச்சாலும் வாதை வரும். மனம் திரும்பிடுவோம். மனம் திரும்பிடுவோம். தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்மளை அர்ப்பணிப்போம். நாம் இஷ்டம் போல வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளலை, அவர் இஷ்டப்படி நாம் வாழ்வதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வேத வசனங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புடமிடுதலை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள் மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது, ஏக்கங்கள் மாறுகிறது, வாழ்க்கை மாறுகிறது. அவருடைய அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த வசனம் நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டோம், அம்மான்னு சொல்ல மாட்டோம், அப்பான்னு சொல்ல மாட்டோம், மதிக்க மாட்டோம், சகோதரிகளுக்கு மதிக்க மாட்டோம், சகோதரிகளை மதிக்க மாட்டோம். இந்த வசனத்தை நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் விசனம் வந்துக்கிட்டே இருக்கும். மனம் திரும்பிடுங்க. மனம் திரும்பிடுவோம். ஏங்க நீ மதிக்காமல் போயிட்டு நரகம் போயிடுவே. சகோதரனே சகோதரியே, உன் மகனோ உன் மகளோ உன் பிள்ளைகளோ ஆண்டோடைய அன்புக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் நரகம் போயிடுவாங்க. மனம் திரும்புறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. மனம் திரும்பணும்.
எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த ஜனத்தை விசேஷமாக தன் வீட்டாரை கவனியாமல் போனால் விசுவாசத்தை மறுதல் தரணும், அவிசுவாசிகளும் கெட்டவனாக இருப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆவி நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. குடும்பத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவனுடைய அன்புக்குள்ளே காத்துருங்க, மனம் திரும்பிடுங்க, வசனத்தை நேசிங்க. இனி வர காலங்களில் மாத்திரம் மருந்து தான் வாழ்க்கைன்னு ஓடிட்டு இருக்க வேண்டாம். பிரச்சனை 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 அதை வச்சுட்டு ஓடிட்டு இருக்க வேண்டாம். கவலை 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 ஓடிட்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு ஓடிக்கிட்டே இருங்க. கவலை ஓடி போயிடும், பிரச்சனை ஓடி போயிடும், மாத்திரை மருந்து ஓடி போயிடும். தேவனுடைய அன்பான ஆசீர்வாதம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். எனக்கு பிரியமானவர்களே, உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்பா, இந்த ஜீவ வார்த்தையின் பிரகாரம் எங்கள் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமாதானம் கூட இந்த நன்மை செய்யட்டும், அற்புதம் செய்யும், ஆஸ்வதியும். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென்.